ஆர்மி ஸ்கூல பத்தின அட்வான்டேஜ வந்து நான் பார்ட் 1ல சொல்லிட்டேன். இதில இருக்கக்கூடிய சில டிஸ்அட்வான்டேஜ் தான் நான் ஷேர் பண்ண போறேன். ஆஸ் அ பேரண்ட்டா என்னோட ஒப்பீனியன தான் நான் ஷேர் பண்றேன். எந்த ஒரு மெயின் பாயிண்ட்டையும் நான் வந்து இதில வலியுறுத்த வரல. இத நான் சொல்லிக்கிறேன். இது நெறைய சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க. 6த் கிளாஸ்க்கு மேல வந்து படிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 5ஆம் கிளாஸ் வரைக்கும் டீச்சர் எல்லா லெசனையுமே நல்லா ரீட் பண்ணி, அதில வந்து கொஸ்டின் எடுத்து குடுத்து, ரிவிஷன் டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் அப்படி வச்சு பிள்ளைங்கள நல்லா படிக்க வைப்பாங்க. 5 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படியே 6 போன உடனே ரொம்ப ஃப்ரீ ஹேண்ட்ல விட்டுற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. என்னோட பையனோட கிளாஸோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் சொல்கிறேன். எல்லா ஆர்மி ஸ்கூலும் அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறுபடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர் வந்து நல்லா ஒரு பாடத்தை டீச் பண்ணிடுவாங்க. அப்புறம் கொஸ்டின்ஸ் எதுவுமே அவங்க வந்து போர்டில் எழுதி போட்டு அதுக்கப்புறம் அந்த டார்கெட் கொடுத்து படிக்கிற வைக்கிற மாதிரிலாம் இல்லை. நம்மளாக தான் கொஸ்டின் எடுக்கணும். ஸ்டூடெண்ட்டாகவே 1 மார்க், 5 மார்க், 3 மார்க் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் எடுத்து ஓனாக படிக்கணும். இது வந்து டிஸ்அட்வான்டேஜாக தான் தெரியுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அட்வான்டேஜும் பார்க்கலாம். எப்படின்னா, நம்ம பசங்க வந்து நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது அட்வான்டேஜ் தான். ஆனால் இதே கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் மேபி இது டிஸ்அட்வான்டேஜாக இருக்கலாம். அதனால் வந்து இந்த ஒரு மெயின் பாயிண்ட் வந்து எனக்கு மைனஸாக தோணுது. மேபி கொஞ்சம் பிரைவேட் ஸ்கூல் மாதிரி கொஸ்டின் கொடுத்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக படிக்க வச்சா இன்னும் நல்லாயிருக்கும்.